வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். அரண்டவங்கனுக்கு இரண்டதெல்லாம் பேயாக தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த நிலையாகிவிட்டது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகளுடைய நிலைமை. தமிழக வெற்றி கழகத்தை பற்றியோ அல்லது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களை பற்றியோ எந்த ஒரு செய்தி வந்தாலும் அதற்கு பின்னாடி இவங்க ஒரு மிகப்பெரிய கற்பனை கதைகளை கலந்து விட்டு அவதூறுகளை அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல நாம் தமிழர் கட்சியும் அடிக்கடி புகுந்துகிறாங்க. சோ இன்றைக்கு தளபதி அவர்களுக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சகம் ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வச்சு இன்னைக்கு முழுமையாக அரசியல் சமூக ஊடகங்களையும் சரி செய்தி ஊடகங்களையும் சரி ஒரு மிகப்பெரிய விவாதம் கிளம்பி இருக்கிறது. உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், திமுகவை எடுத்துக்கிட்டா உடனே சொல்லிடுவாங்க இதற்கு பின்னாடி பிஜேபி இருக்கிறது, பிஜேபியினுடைய கைக்கூலி தான் விஜய், பிஜேபியினுடைய அஜெண்டா தான் இது, பிஜேபி தமிழக வெற்றி கழகத்தை கபலீகரம் செய்ய பார்க்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அவங்க ஒட்டுமொத்தமாக நிகழ்காலத்துல அவங்க இருக்கிறாங்களானே தெரியல. நிகழ்கால அரசியலை பத்தி கொஞ்சம் கூட துளியும் அறிவில்லாமல் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன பேசுறாங்க, இதற்கு நம்முடைய பதில் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம முழுசா பார்க்க போறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ முதல்ல தளபதி அவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 8 இருந்து 11 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உட்பட தமிழக காவல்துறை உட்பட இணைந்து இவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்படுவார்கள். தமிழகத்துல எந்த பகுதிக்கு தளபதி அவர்கள் போனாலும் முன்னையும் அவருடைய காருக்கு முன்னாடியும் பின்னாடியும் சரி ஒட்டுமொத்தமாக இந்த பாதுகாப்பு இருக்கும். துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு வழங்குவார்கள். இதுதான் ஒய் பிரிவு பாதுகாப்பினுடைய ஒரு சின்ன சாராம்சம். சரி, இது எதுக்கு தளபதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டா, முதல்ல தளபதி அவர்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். இன்றைக்கு பாதுகாப்பு அது எக்ஸ்ல இருந்து இசட்ல இருந்து ஒய் பிரிவுல இருந்து இசட் பிளஸ்ல வரைக்கும் பல்வேறு தரப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள், பெரிய தொழிலதிபர்கள், சினிமா நடிகர்கள் இப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. அது இந்திய அரசாங்கம் கொடுக்கிறது. சரியா? அப்போ அதே மாதிரி தமிழகத்துல ஏற்கனவே அண்ணாமலைக்கு கொடுக்கப்படுகிறது. பல அமைச்சர்களுக்கு எக்ஸ் பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறாங்க. துப்பாக்கி ஏந்திய காவலர்களோடு அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி அண்ணாமலைக்கு கொடுக்கப்படுகிறது, எதிர்கட்சி தலைவருக்கு கொடுக்கப்படுகிறது, ஆளுங்கட்சி தலைவரும் முதல்வருக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி ஒரு பாதுகாப்பு தளபதி விஜய் அவர்களுக்கும் ஒய் பிரிவுல பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. இதுல தளபதி அவர்கள் பாதுகாப்பை கேட்டு கொடுத்தாங்களா இல்ல அவர்களாகவே முன் கொடுத்தாங்களா அப்படிங்கிற தகவல் நமக்கு இதுவரையிலும் தெரிய வரவில்லை. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, தளபதி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா 2 விஷயமாக பார்க்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, இவர்கள் கோரிக்கையை ஏற்று கொடுத்திருக்கலாம். சும்மா கோரிக்கையை வச்ச உடனே அவங்க கொடுத்துட மாட்டாங்க. அதற்கான தேவை இருக்குதா, அதற்கான சூழல் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துதான் அந்த பாதுகாப்பை உறுதி செய்திருப்பார்கள். இல்ல அப்படின்னா அவர்களுக்கு உளவு செய்திகள் ஏதாவது வந்திருக்கலாம், தளபதி அவர்கள் மேல ஏதாவது தாக்குதல் நடத்தலாம், தளபதி அவருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதன் காரணமாக இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு சம்பவம் ஆயிப்போச்சுன்னு சொன்னா நம்ம இந்த மத்திய அரசாங்கத்தை தான் நம்ம கேட்போம். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அதன் காரணமாக அவர்களே வாலண்டியராக கொடுத்திருக்கலாம். சோ இப்போ இது ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. என்ன அப்படின்னா, தளபதி அவர்களுக்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இவருக்கும் அவருக்கும் லிங்க் இருக்குது. பிஜேபி தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அச்சாரமிடுவதற்கு பிஜேபி முயற்சி செய்து அதன் காரணமாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தை தாஜா பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பும், இன்னொரு பக்கத்துல ஏற்கனவே அண்ணாமலைக்கும் இசட் பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க, இப்ப விஜய்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க தான் ஒரு பெரிய அரசியல் தலைவராக தமிழ்நாடு வட்டாரத்துல காண்பிப்பதற்கு பிஜேபியினுடைய ஒரு அஜெண்டா, மறைமுகமான அஜெண்டா அப்படின்னு சொல்லப்படுகிறது. சோ எது எப்படியோ இவங்களுடைய முழுக்க இவர்களுடைய குற்றச்சாட்டு எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதுல பின்னாடி பிஜேபி இருக்குது. ஏன்னா மத்திய அரசாங்கம் பிஜேபி இல்லையா, அதன் காரணமாக தளபதி அவர்கள் பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு சொல்லி மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போடுவாங்க இல்லையா, அதே மாதிரி போடுறாங்க. இந்த அளவுக்கு தான் அவங்களுடைய அரசியல் அறிவு இருக்கிறது. சரி, இன்னொரு பக்கத்துல நாம் தமிழர் கட்சி என்னங்க பாதுகாப்பு வேணும், மக்கள் தானங்க பாதுகாப்பு, அப்படியே அவனா கொடுத்துக்கிட்டால் எனக்கு வேண்டாம், போடா நான் பார்த்துக்கலடா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ லூசுத்தனமா உளறிட்டு இருக்கிறாங்க. நம்ம நேர கூடமையான்னு தெரியல, இவங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல்ல உருவாகி இருக்கிறது. சரி, இருந்தாலும் சொல்லுவோம், நம்முடைய கடமை. சரி, முதல்ல ஒரு விஷயம், தளபதி அவர்களுக்கு இந்த ஒய் பிளஸ் பாதுகாப்பு தேவைதானா அப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே தமிழ்நாட்டில்
அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குதா இல்லையா? கடந்த 6 மாசமா தமிழ்நாட்டில் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு செயல், ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பட்டப்பகல்ல அவருடைய வீட்டுக்கு முன்னாடி ரவுடிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரா இல்லையா? ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். அப்ப ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தாலும் தமிழ்நாட்டை அவர் ஆள போறதாகவோ தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்போ அவர் எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அவருக்கு மேல அந்த அளவுக்கு தாக்குதலை நடத்தி அவருக்கு அந்த அளவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவருடைய உயிரே பறிபோயிருக்கிறது சொன்னா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பலகீனமாக இருக்கிறது. அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையா இல்லையா? நான் இன்னைக்கு திமுகவுக்கு முட்டு கொடுத்து பிஜேபி இந்த ஒரு சம்பவத்தை வச்சு விஜய் அவர்களையும் பிஜேபியையும் ஒன்னு சேர்த்து பேசக்கூடிய அந்த கூமுட்டைகளை பார்த்து கேட்கிறேன். ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை அதே மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுக்கு சம்பவம் நடந்திருக்கிறது. நெல்லையில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டாரா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அந்த படுகொலை செஞ்சது யார் அப்படின்னு சொல்லி திமுக அரசாங்கம் கண்டுபிடிக்கல. திமுக கட்சியில கூட்டணியோடு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வாயே துறக்க மாட்டேங்க. உங்க கட்சியுடைய மாவட்ட செயலாளர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், அதை கொன்னது யாரா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லி திமுக அரசாங்கத்தை பார்த்து கேட்கறதுக்கு காங்கிரசுக்கு நேரம் இல்ல அப்படி இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய கூட்டணி ஒப்பந்தம், அவர்களுக்கு அவருடைய உயிரோடு செத்தவன் செத்து போயிட்டான், நமக்கு உயிரோடு இருக்கிறவனுக்கு பதவி மிக்கும் அப்படின்னு சொல்லி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவுடைய ஒரு பொறுப்பாளர் நடு ரோட்ல விரட்டி கொலை செய்யப்பட்டார். இன்னும் பல கட்சியினுடைய நிர்வாகிகள், திமுகவுடைய நிர்வாகிகளே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சூழல் இருக்கிறது. சோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் அவர் ஆளக்கூடிய கட்சியை எதிர்த்து களத்தில் நிற்கிறார். அது பிஜேபியும் சரி, அதே மாதிரி திமுகவையும் சரி, ஆளக்கூடிய கட்சியை எதிர்த்து களத்தில் நிற்கிறார். அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இந்த ட்விட்டர் பிராட்காஸ்ட்ல ஒரு கூட்டம், ஒரு 20 பேர் சேர்ந்த கூட்டம், அதுல ஒருத்தன் முட்டை அடிப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கான். அது ஒரு ரஜினி ரசிகர் பேசுறதாக வருகிறது, அதை நம்ம பெருசா எடுக்கல. இருந்தாலும் இதே மாதிரி திட்டங்கள் மறைமுகமாக போடுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலை மாற்றக்கூடிய இடத்துல தளபதி அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா தளபதி அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்கு யார் வேணா தயாராக இருக்கிறோம். அப்படி ஒரு அச்சுறுத்தல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒய் பிரிவு பாதுகாப்பை கேட்பதில், காவல்துறையினுடைய பாதுகாப்பை கேட்பதில் எந்த தவறும் இல்லை. இனி ஒரு சிலர் பேசுறாரு, அவர் தான் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்காங்களே, அவங்களுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு. வீட்டை விட்டு வெளியே வராதவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வீட்டை விட்டு வெளியே வந்து மக்களை சந்திக்க போறோம், மார்ச் மாதத்திலிருந்து சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுவதும் மூளை முடுக்கெல்லாம் போக போறார் அப்படின்னு சொன்னா பாதுகாப்பு வேணும். நீங்க கேட்கலாம், தமிழ்நாட்டில் தான் அரசாங்கம் இருக்குது, எந்த இடத்துல நிகழ்ச்சின்னு சொல்லிட்டாதான் அவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு கேட்டலாம். அதான் இல்ல. தளபதி அவர்கள் நேரடியாக மக்களை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டா அனுமதி கொடுக்கப்படுவதில்லை. தேவையான அளவுக்கு பாதுகாப்பை வசதிகளை செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த திமுக அரசாங்கம் கையை விரிக்குது. தளபதி அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கைவிரிக்கிறது இவங்க. இப்போ மத்திய அரசாங்கத்திடம் இருந்து அதற்கான பாதுகாப்பை வாங்கின உடனே ஐயோ குய்யோ முய்யோன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. உண்மை இதுதான். அப்போ இந்த ஒரு பாதுகாப்பு, ஒய்பிரிவு பாதுகாப்பு வந்துருச்சுன்னு சொன்னா தனியாக செப்பரேட்டா அந்தந்த நிகழ்ச்சிகளுக்கு பாதுகாப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. தளபதி அவர்களுக்கு எந்த இடத்துல நிகழ்ச்சியோ முன்கூட்டியே தகவலை கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர், அவர் ஒரு சினிமா நடிகராகவும் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது பப்ளிக் பிளேஸ்ல கூடும்போது கூட்டம் அலைமோதும், அதிகமான மக்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு பாதுகாப்பு, காவல்துறை, துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கறதுல எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிறது சாதாரண மனுஷனுக்கு தெரியும். இதையெல்லாம் ஒரு அரசியல் விவாத பொருளாக மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா திமுக மாத்துது அப்படின்னு சொன்னா திமுகவுக்கு எப்படியாவது ஒரு வகையில பிஜேபி பக்கம் ஆட்களை தள்ளி விட்டே இருக்கணும். உண்மையிலே திமுகவுக்கு பிஜேபி எதிர்ப்பு மனநிலை இருந்தால் பாஜகவிற்கு ஒரு கூட்டணி அமைவதை தடுத்து பாஜகவை தனிமைப்படுத்தி அரசியல் செய்யணும். திமுக செய்தா? நான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களை பார்த்து கேட்கிறேன், பாஜகவை தனிமைப்படுத்தக்கூடிய அரசியலை திமுக செய்தா அல்லது பாஜகவிற்கு ஒரு கூட்டணியை ஏற்படுத்தக்கூடிய வேலை திமுக செய்தாதான் கேள்வி. அதான் கேள்வி. நீங்க உண்மையிலே பாஜகவை தனிமைப்படுத்தணும் சொன்னால் பாஜக கூட்டணியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகளை
அது எந்த கட்சியா இருக்கட்டும், அந்த கட்சிகளை பேசி அவர்களை போக விடாமல் தடுத்து உங்க கூட்டணிக்கு 1-2 சீட்டை கொடுத்து அல்லது அவர்களுடைய தேவைகள் என்னவோ அதை பூர்த்தி செய்து நிறைவேற்றி கூட்டணியில சேர்த்து பாஜக மாதிரியான கட்சிகளை தனிமைப்படுத்தணும். ஆனா அது நீங்க செய்யல. தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு சில கட்சிகள் இவர்கள் பிஜேபியோட சேரணும் அப்படிங்கறது திமுகவே திட்டம் போடுது. அதான் உண்மை. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆனாலும் சரி, தேமுதிக மாதிரியான கட்சிகளும் சரி பாஜகவோடு நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களை இவர்களையே தள்ளிவிடக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறது. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கும் நெருக்கி விடலான்னு பாக்குறாங்க. ஆனா அது கிடையாது. ஏன் அப்படின்னா தளபதி அவர்கள் பாஜக தன்னுடைய கொள்கை எதிரியாக அறிவித்து விட்டார். திமுக கூட அரசியல் எதிரி தான். இவருடைய ஊழல், லஞ்சம், லாவணியம், குடும்ப ஆட்சி, மன்னராட்சி இதைத்தான் எதிர்க்கிறார். ஆனால் அதே நேரத்தில் பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரியாக நிறுவி இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் பாஜகவோடு நம்ம போக மாட்டோம். ஆனா பாஜகவை காட்டி அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு தனியாக தமிழக வெற்றி கழகத்தின் மேல எந்த விதமான பலவீனமான விஷயங்களும் பேச முடியாது. தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஷயம் தவறு செஞ்சிருக்கிறாங்க, இப்படி ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு எந்த ஒரு தவறும் திமுகவால சொல்ல முடியாத காரணத்தினால இன்னைக்கு நம்ம பின்னாடி பிஜேபி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சப்பகட்டா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுக்கு தான் இதுல ஏதோ ஒரு பெரிய ஒரு அரசியல் இருக்கு மாதிரி இந்த திமுக ஐடி விங், ஐயோ இவருக்கு பாதுகாப்பா, பனையூரை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு, இவருக்கு பாதுகாப்பா அப்படின்னு. பனையூரை விட்டு வெளியே வர்றதுக்கு தான் பாதுகாப்பு, மக்களை களத்துல போய் சந்திக்கிறதா பாதுகாப்பு. தமிழக அரசாங்கத்தின் மேலேயோ தமிழக காவல்துறை மேலேயோ நமக்கு நம்பிக்கை இல்லை. ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் மாதிரி கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக இங்கே குடிசமும் கட்ட பஞ்சாயத்து கொலைகளும் கொள்ளைகளும் தினம் தினம் நடந்து கொண்டிருக்கிறது. திமுக அரசாங்கம் இதை தடுப்பதற்கு தவறி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு கட்சியினுடைய தலைவர் களத்துல மக்களை போய் சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை. இன்னைக்கு Y+ பாதுகாப்பு கொடுத்த உடனே பிஜேபி தமிழக வெற்றி கழகத்தை கபலீகரம் செய்வதற்காகத்தான் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறதா சொல்லக்கூடிய இதே கூட்டம் தான் ஒருவேளை இறைவன் பாதுகாக்கணும், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மீட்டிங்ல நடந்துட்டா இதே மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்பாங்க. ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு கூட பாதுகாப்பு கொடுக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இதே கூட்டங்கள் தான் அன்னைக்கு இந்த அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கும். அப்ப அரசாங்கத்துக்கு நம்ம ஆதரவாக இருக்கிறோம், எதிரியாக இருக்கிறோம், அதை தாண்டி மத்திய அரசாங்கத்திற்கு சில பொறுப்புகள் இருக்கிறது. அதை அவங்க செய்யறாங்க, அதை அவர்கள் செய்யறாங்க. அப்ப அதுல இது காரணத்தினாலதான் தளபதியை தாஜா பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. இதுல முரண்பட்ட கருத்துக்களை சொல்றாங்க. ஒரே ஆள் தான் சொல்றாரு, இது Z+ பாதுகாப்பு அமித்ஷா கொடுத்திருக்காரு சொன்னா தளபதி எப்படியாவது தன்னுடைய வசத்துக்கு கொண்டு வரதுக்கு அமித்ஷா கொடுத்திருக்காரா அப்படின்னு சொல்றாங்க. சரி இருக்கலாம் அப்படின்னே வைங்களேன். அடுத்து அதே ஆள் தான் சொல்லுது, இவங்க ஏற்கனவே பின்னாடி பேசி அமித்ஷா தான் விஜய் அவர்களை இறக்கி விட்டுருக்கிறார் அரசியல் களத்துல அப்படிங்கிறாங்க. அப்ப ரெண்டுல எது உண்மை? அப்ப ரெண்டுமே பொய். இன்னைக்கு பித்து பிடிச்சது மாதிரி இருக்கு. திமுக என்ன சொல்றதுன்னு தெரியல. முதல்வர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார், அறிவாலயம் கோட்டை யாராலையும் உடைக்க முடியாது, அறிவாலயத்தினுடைய கோட்டையிலிருந்து ஒரு செங்கல்ல கூட எடுக்க முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கு முதல்வர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். அதுல கள்ள கூட்டணி நல்ல கூட்டணி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தாலும் இது நடக்காது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் நடக்கும். 2011 களத்தை மீண்டும் தமிழகத்துல கொண்டு வருவோம். எதிர்கட்சி அந்தஸ்துல கூட திமுக இல்ல 2011. அதே சூழலை தமிழ்நாட்டில் மீண்டும் உருவாக்குவோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. 2026 தேர்தல் களம் உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது. உங்களுக்கு எதிரான மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழகத்துக்கு முழுமையான ஆதரவாக இருக்கிறது. போற இடத்துல எல்லாம் மக்கள் அந்த அளவுக்கு ஆதரவும் அந்த அளவுக்கு செல்வாக்கோடு தமிழக வெற்றி கழகம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக வளர்ந்து கொண்டே வருகிறது. இது நிச்சயமாக 2026 களம் எங்களுக்கானது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கொண்டு, அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.